على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام அருளன்பு நிறையோனின் திருநாமம் போற்றி அவன் தூதர் நபிநாதர் புகழ் பாடி ஏற்றி தியாக செம்மலான இனிய சஹாபாக்களின் சிறப்பை உகந்து இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக எங்கும் நும் நாமம் எழுந்தே ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையே நாயகமே பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள் மலையே இங்கும் வாய் மணக்கும் இனிய சலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான் என்று சலவாத்தும் சலாம் சொல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் எவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மாலைகளை எல்லாம் முடிந்தல்வானாக, பொழிந்தல்வானாக. ஆமீன். விழித்தெழு ரமலான் மாதமே, வினிய கற்றிடு ரமலான் மாதமே, எழிலச்சும் வணக்க வழிபாட்டின் உத்தமம் என வழிகாட்டும் நன்னறி மாதம் என போற்றிடவே வழிந்தோடும் பாபக்கரை முற்றாய ரமலான் மாதமே, இனியதோர் உதயமே நன்மாதம் ரமலான் இதே, இதயமும் மெழுகுமே நம் எதிர்களும் வெளுகுமே, இனி இன்புடன் நோக்க வந்தீர் முத்தான ரமலானை, இதய சோலையிலே மலர்ந்த ரமலானை, வாழ்விற்கு அர்த்தம் தந்த ரமலானை, ஈமானை உறுதி செய்த ரமலானை, நாங்கள் உன்னை அகமகிழ்வோடு வருக வருக என வரவேற்று பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மர்ஹபன் யா ஷஹர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர் இத்கான் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, புனிதமான இந்த மாதத்தில் முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக ஒரு பிரத்யேகமான ஒரு துஆவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபு மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் உன்னுடைய அபிவிருத்தியை வழங்குவாயாக, அதனை அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு முன்பாக எங்களை வஃபாத்தாக்கி விடாமல் அதனை அடைய செய்வாயாக என்று பிரத்யேகமான இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சஹாபாக்கள் ஓதிக்கொண்டே வந்தார்கள். இது கியாமத் நாள் வரை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஏன் இப்படி ஒரு துஆவை மேற்கொண்டார்கள்? ரஜபிலும் ஷாபாவிலும் எங்களுக்கு உன்னுடைய அபிவிருத்தியை வழங்குவாயாக என்று சொன்னார்களே, அப்படி என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் பரக்கத்து இல்லையா? ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரபீஉல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் பரக்கத்து இல்லையா? ஏன் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த ரபீஉல் ஆகிர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் பரக்கத்து இல்லையா? பரக்கத்து இருக்கத்தானே செய்கிறது. பரக்கத்து என்றாலே அவர்கள் தானே. உமார் சன்னக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரஹ்மத் என்று சொன்னால் பரக்கத்து, பரக்கத்து என்று சொன்னால் ரஹ்மத், நிஅமத் என்று சொன்னால் பரக்கத்து, எல்லாம் ஒரே கருத்து கருவூலம். அந்த அமைப்பிலே ரபீஉல் அவ்வலிலே பரக்கத்து இல்லையா? ரபீஉல் ஆகிரிலே பரக்கத்து இல்லையா? ஏன் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் பரக்கத்து இல்லையா? முஹர்ரம் மாதத்தில் தானே வரலாற்று பின்னணிகள்
நடைமுறைப்படுத்தப்பட்டது. அத்துணை நபிமார்களுடைய வரலாற்று பின்னணிகள் அத்துணையும் படிப்பனையாக ஊட்டக்கூடிய மாதம் தானே முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு மாதம். அந்த மாதத்தை விட்டுவிட்டு ரஜபு ஷாபான் என்ற மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அது அளப்பெரிய அர்த்தங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரடியாக உரைத்த மாதம் அல்லவா? காப கௌசைனி அவ் அத்னா, மிக நெருக்கமாக இருந்த மாதம். தஃசீரிலே எழுதுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மர்ராத் 10 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண் கொண்டு அல்லாஹ்வை சந்தித்தார்கள் இல்லையா? அதைத்தான் நாம் ஓதுகின்றோம். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அய்யுஹன் நபி என்ற வார்த்தை என்ன? அய்யுஹா யா என்ற வார்த்தை ஹர்ஃப் நிதா என்று சொல்வார்கள். ஓ நபியே நாயகமே, ஓ நபியே நாயகமே என்று சொல்லும் பொழுது நேரடியாக இருந்தால் தானே அந்த வார்த்தை பாவிக்க முடியும். ஒரு ஆள் இருக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்றோம், நேரடியாக இருந்தால் தானே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்ல முடியும் இல்லையா? அய்யுஹன் நபியும் நபியே நாயகமே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திரை இல்லாமல் உரையாடினார்கள் அல்லவா? அதைத்தான் 10 மர்ராத், ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 முறை சந்தித்த செய்திகள் ஜலாலைன் போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான விளக்கம். மூடி மறைக்க இயலாது, மூடி மறைக்க இயலாது. ஹக்கை ஹக்காக வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இறைவா, அந்த ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானம் எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அந்த தஹியா என்று சொல்லக்கூடிய காணிக்கை எனக்கு வரக்கூடிய சமுதாயங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று சொன்னார்களே, அதைத்தானே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் இல்லையா? அளப்பெரிய அர்த்தங்கள் இருக்கின்றது. அதைத்தான் அவர்கள் முன்னோக்கி வந்தார்கள். வபல்லிகுனா ரமலான் என்ற வார்த்தையை சொன்னார்களே, ரமலானுக்கு முன்னால் எங்களை நீ வஃபாத்தாக்கி விடாத இறைவா, அடைய செய்வாயாக என்று சொன்னார்களே, அந்த அடையுதல் என்ற தன்மை இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ரஜபிலும் ஷாபாயிலும் பரக்கத்தை நல்குவாயாக என்று சொல்லி காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் வஃபாத்தாக்கி விடாத என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி என்பது அர்த்தம். ஆதமுடைய அத்துணை மகனுக்கும் அளப்பெரிய நன்மைகள் காத்திருக்கின்றது. என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதற்கு ஏற்றவாறு கூலிகள் அவருக்கு வழங்கப்படும். ஹஜ் செய்தால், உம்ரா செய்தால், தான தர்மங்கள் செய்தால், சதக்கா கொடுத்தால், ஜகாத்து கொடுத்தால், ஏழைகளுக்கு அன்னதானங்கள் வழங்கினால் அதற்கு தன்னிகரற்ற சிறப்புகள் இருக்கின்றது, தன்னிகரற்ற இபாதத்துகள் இருக்கின்றது, தன்னிகரற்ற அமல்கள் இருக்கின்றது, தன்னிகரற்ற கூலிகள் உள்ளது. ஆனால் நோன்பு என்பது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே ஹதீஸில் குதுசியிலே. நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸினுடைய துண்டுதான் இது. குல்லு அமல் இப்னி ஆதம, ஆதமுடைய அத்துணை மகன்களுக்கும் இல்ல சியாம, அவர் செய்யக்கூடிய நன்மைகள் காத்திருக்கின்றது. இல்ல சியாம சியாம என்று சொல்லக்கூடிய நோன்பை தவிர ஃபஇன்னஹு லீ, அந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியாக வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸ் குதுசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. இதனை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சொன்னார்கள், வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக. ஏனைய மாதங்களில் ஒரு ஜகாத்து கொடுத்தால் ஒரு நன்மை மாத்திரமே கிடைக்கும். ஏனைய காலங்களில் தான தர்மங்கள் செய்தால் அதற்கு ஏற்றமாறு ஒரு அமல்கள் மாத்திரம் கிடைக்கும். ஆனால் ரமலான் மாதத்தில் ஒரு நன்மை செய்தால் இரட்டிப்பான சவாபை அல்லாஹ் வழங்குவானே, அதைத்தான் வான அஜ்ஸி பிஹி என்ற வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸ் குதுசியில். இதனை மையமாக வைத்துத்தான் அவர்கள் சொன்னார்கள், வபல்லிக்னா ரமலான்,
அந்த இரட்டிப்பான சவாபுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே இறைவா, அந்த இரட்டிப்பான சவாபுகள் எங்களுக்கு நல்க வேண்டுமே இறைவா, உன்னுடைய அருட்புறம்பு கிடைக்க வேண்டுமே இறைவா, அதற்காகவும் ரமலானை அடைய செய்வாக. அதற்கு முன்பாக எங்களை நீ வஃபாத்தாக்கி விடாது. வஃபாத்தாக்கி விட்டால் அந்த இரட்டிப்பான சவாபோடு உன்னை சந்திக்க முடியாது என்பதற்காக அளப்பெரிய அர்த்தங்கள் உள்ளது. அப்படிப்பட்ட உன்னதமான ரமலான் மாதத்தில் நாம் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், அதன் மூலமாக என்ன தாற்பயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சென்ற வருடம் இருந்த சகோதரர் இவ்வருடம் அல்ல, இவ்வருடம் இருந்தவர் அடுத்த வருடம் இருப்பாரோ கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான மாதத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னதாக ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவன் தாகத்தை விட்டு விடுகிறான், சாப்பாட்டை விட்டு விடுகிறான், அவனுடைய அத்துணை ஆசைகளை விட்டு விடுகிறானே. மின் அஜிலை எனக்காகத்தானே அவன் அத்துணை தாகத்தையும் விட்டு விடுகிறான், அத்துணை பசியை விட்டு விடுகிறான், அத்துணை ஆசைகளை சகுவத்தி என்று சொல்லக்கூடிய ஆசைகளை விட்டு விடுகிறானே. மின் அஜிலை எனக்காக. எனவே தான் அஸ்ஸியாமுல்லி நோன்பு எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி அதற்கு நானே கூலியாக வழங்குவேன். அல்லாஹ் கூலி வழங்கல சொல்லவா வேணும்? இரட்டிப்பான சவாபி அல்லாஹ் இந்த மாதத்தில் வழங்குகிறார். இப்படிப்பட்ட உன்னதமான இந்த மாதத்தில் தான் நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த ரமலான் என்ற அந்த வார்த்தை ரமல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ரமல் என்று சொன்னால் பாவக்களை கரிக்கக்கூடியது என்பது அர்த்தம். ரமல் என்ற வார்த்தையில் வந்ததா ரமலான். சௌம் என்று சொன்னால் தடுக்கக்கூடியது, பாவத்தை தடுக்கக்கூடியது. சௌம் என்று சொன்னால் நோன்பு. சௌம் என்ற அரபியுடைய லாங்குவேஜில் பாவக்கரைகளை பாவம் செய்யாமல் தடுக்கக்கூடியது. ரமலான் என்ற வார்த்தை பாவங்களை கரிக்கக்கூடியது. பாவத்தை செஞ்சிருப்பான், அதை கரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொன்னார்கள், ரமலான் வந்துவிட்டது, ரமலான் சென்று விட்டது என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஒலா தகூலு லா தகூலு ஜா ரமலான் வலஹப ரமலான், ரமலான் வந்துவிட்டது, ரமலான் சென்று விட்டது என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஒகூலு நீங்கள் சொல்லுங்கள், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டது, ஜா ஷஹ்ரு ரமலான் வலஹப ஷஹ்ரு ரமலான் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். ரமலான் வந்துவிட்டது, ரமலான் சென்று விட்டது என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஜா ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எங்களை நோக்கி வந்து விட்டது, ரமலான் மாதம் எங்களை விட்டு சென்று விட்டது என்ற வார்த்தையை சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ரமலான இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா, ரமலான் என்ற வார்த்தை இருக்கின்றது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் ஒரு அஸ்மா, அல்லாஹ்வுடைய இஸ்முகளில் ஒரு இஸ்மு என்பதாக சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய இஸ்முல ஒரு இஸ்முன்னு சொல்றீங்களே, அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குத்தானே? 99 திருநாமங்கள், அந்த 99 நேம்ஸ், 99 திருநாமங்களில் ரமலான் என்ற வேர்ஸ் வரவே இல்லையே, வராமல் எப்படி சொல்லி இருப்பார்கள்? ரமலான் என்ற வார்த்தை அஸ்மாக்களில் ஒரு அஸ்மா என்பதாக என்ற கேள்வியை வினாக்களை எடுக்கலாம். இதற்குத்தான் தஸவ்வுஃப் என்ற பாடங்கள் உள்ளது. ஹகீகியா என்பது ஒன்று, மஜாசியா என்பது ஒன்று. ஹகீகியா என்பது யதார்த்த நிலை, மஜாசியா என்பது ஒரு ஆளின் மூலமாக வரக்கூடியது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், சஜதா செய்யுங்கள். ஆதமுக்கு சஜதா செய்ய வேண்டுமா? உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜதுல் மலாயிகத்து இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அத்துணை மலக்குமார்களை நோக்கி அல்லாஹ் சொன்னான் அல்லவா, உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் சஜதா செய்யுங்கள். ஃபஸஜது அல் மலாயிகா, அத்துணை மலக்குமார்களும் சஜதா செய்தார்கள். இல்லல் இப்லீஸ்,
وأبى واستكبر وكان من الكافرين. இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் அதனை மறுத்து காஃபிராக ஆகிவிட்டான். இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல சுஜூதினுடைய மகிமை என்ன? யாருக்கு சுஜூத் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தானே. அப்ப அல்லாஹ் தான் சொல்றான், என்னையே வணங்குங்கள். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது முகத்தை அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் திருப்பி விடுகிறேன், நேரடியாக ஆக்குகிறேன். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த, வானத்தையும் பூமியையும் படைத்தான் அல்லவா, அப்படிப்பட்ட இரட்சகனுக்கு முன்பாக என்னுடைய முகத்தை நான் நேராக ஆக்கிக் கொண்டேன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, எனது தொழுகை, எனக்கு எனது வணக்க வழிபாடு, என்னுடைய சுஜூது ஸ்தானங்கள் அத்துணையுமே லில்லாஹி தஆலா என்ற வார்த்தையை சொல்கிறோமே வஜ்ஜஹத்து கலிமாவிலே. இது இப்படி இருக்க இஸ்துதூலி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள் என்ற வார்த்தையை சொன்னானே, அப்ப அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதா மனிதனுக்கு சுஜூது செய்வதா? மனிதனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் அந்த இடத்திலே இணை வைக்குதல் என்பது வந்துவிடும். அப்ப இணை வைக்குதல் என்ற வார்த்தை வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தான சொல்றான், உஸ்துதூலி ஆதம என்ற வார்த்தையை சொல்கிறானே. இதைத்தான் தஃப்சீரிலே புரட்ட வேண்டும். தர்ஜுமாவுல பார்த்து எந்த அர்த்தத்தையும் எந்த மீனிங்ஸையும் யாராலும் எடுக்க முடியாது. அது யதார்த்தமான நிலை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஹக்கீகியா மஜாசியா, அதை பார்த்துக் கொள்ளணும். யதார்த்த நிலை, மாரிஃபாவுடைய தத்துவம். இந்த இடத்துல சுஜூதுடைய மகிமை என்ன? எதனை அல்லாஹ் மக்சதாக நோக்கமாக சொல்கிறான் என்று சொன்னால், உஸ்ஜுதூலி ஆதம, ஆதமுக்கு நீங்க சஜதா என்ற வார்த்தையை சொல்கிறானே, அல் இன்ஹினா, தலையை தாழ்த்திக் கொண்டு வருவது, அதான் சஜதா. நெற்றியை பூமியில் வைப்பது அல்ல. நெற்றியை பூமியில் வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. தஃப்சீர்ல எழுதுறாங்க, இந்த இடத்துல உஸ்ஜுது என்ற வார்த்தையை அல்லாஹ் போட்டானே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்பாக உங்களோட நெற்றியை பூமியில வைக்க வேணாம், அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொந்தமானது. தலையை தாழ்த்திக் கொண்டு மரியாதைக்காக செல்லுங்கள், கையை கெட்டி மரியாதையாக செய்யுங்கள் என்பது அர்த்தம். இந்த ஆயத்தை வச்சு கொண்டுதான் மஷாயிமார்கள் வர்றாங்களே, ஷேகுமார்கள் வர்றாங்களே, நாதாக்கள் வர்றாங்களே, நம்ம எழும்பி நிக்கிறோம். ஏன்? இந்த ஆயத்தை அல்லாஹ் சொன்னான் தானே, பெரியவங்களை மதி, ஷேகுமார்களை மதி, நாதாக்களை மதி, வலிமார்களை மதி என்ற வார்த்தையை சொல்றானே. அப்படி கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தா எழும்பி நிக்கணும்னு மார்க்க சொல்லுது. இது எப்படி சிறுக்காயிரும்? அதத்தான் அல்லாஹ் சொன்னது. இந்த இடத்துல அல்லாஹ் சுஜூதுடைய நாட்டம் என்னன்னு சொன்னா, அல் இன்ஹினா, தலையை தாழ்த்திக் கொண்டு மரியாதை செய்வது என்பது. மரியாதை என்பது அல்லாஹ்வுக்கு சிறுக்கான வார்த்தைகள் வைப்பது என்பது அர்த்தம் அல்ல. இதனை மையமாக வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் ஒரு அஸ்மு என்பதாக சொன்னார்களே. 99 திருநாமங்களில் ஒரு நாமம் என்பது ரமலான் என்ற வேர்டு வருகிறது என்று சொல்கிறார்களே. அப்படி இருந்தால் சொன்னா அஸ்மா உஸ்னால 99 நாமத்துல ஒரு நாமம் இல்ல, அதனால இந்த ஹதீஸ் எடுத்து ஓரம் கட்டணும் என்பது அர்த்தம் அல்ல. அது தஸவ்வுஃப். அஸ்மா உஸ்னா அது உண்மை. ஹுவல்லாஹுல்லதி அப்படி ஆரம்பிச்சு, அர் ரஹ்மான் அப்படி ஆரம்பிச்சு அஸ்ஸபூர் வரைக்கும் நம்ம சொல்றோம். அது 99 நாமங்கள் உள்ளது. இந்த இடத்துல ரமலான் வந்து விட்டது, ரமலான் சென்று விட்டது என்ற வார்த்தையை சொல்லலாம். ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொல்லுங்கள். ஏன்? ரமலானை கண்ணியப்படுத்தும் முகமாக ரமலான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள்ல ஒரு அஸ்மா என்ற பெயரை சொன்னாங்களே, அது தஹ்கீகியா, ஹகீகியா, யதார்த்த நிலை, தஸவ்வுஃப், மாரிஃபா, ஒரு அந்தஸ்து. அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு முன்னிலையில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது சொன்னா வெளிப்படையான கருத்தும் இருக்கணும், உள்படையான கருத்தும் இருக்கும். சில சஹாபாக்கள் புரிஞ்சு கொள்வாங்க, இதத்தான் அவங்க சொல்லத்துக்கு வாராங்க என்பதாக. சில சஹாபாக்கள் புரிந்து கொள்ளாம கேட்பாங்க, நாயகமே இப்படி சொன்னீங்களே என்ன அர்த்தம்? ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நீங்கள் ஒரு காலமும் சுவர்க்கம் செல்ல முடியாது. அப்ப இபாதத்துடைய மகிமை என்னது?
அப்ப ரமலான் மாசம் நோன்பு வச்சிருப்பாரு, ஹஜ் மாசத்துல ஹஜ்ஜுக்கு போய்ப்பாரு, உம்ரா செஞ்சுப்பாரு, தான தர்மம் செஞ்சுப்பாரு, 5 வேளை விடாம தொழுது இருப்பாரு, முட்டி 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 வணங்கி தொழுதிப்பாரு, மூட்டையை கெட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஊருவாக தாவாவை மேற்கொண்டிருப்பாரு. அவருடைய ஹால் என்னது? என்ன கேள்வி? அப்ப இபாதத்துக்கு வேக்கண்டு இல்லையா? இபாதத்துக்கு ஒரு பொறுமதி இல்லையா? அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்ல இல்லை. அப்ப பக்கத்துல இந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்ல தாங்களுக்குமா அந்த சட்டம்? நாம் என்ற வார்த்தை சொன்ன, ஆம் எனக்கும் தான் அந்த சட்டம். இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்பாரு, அந்த சஹாபி கேட்டு தப்பு தானே, கேட்டவன் நம்மளவன் கேட்க மாட்டான், வேற ஒருத்தவன் கேட்டுப்பான். அந்த சஹாபி அப்படி கேட்டிருக்க கூடாது. ஏன் கேட்டார்கள்? எதற்காக கேட்டார்கள்? படிப்பினை, உணர்த்துதல் என்ற அடிப்படையில். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது என்ற வார்த்தையை சொன்னார்களே, என்ன அர்த்தம் என்று சொன்னார்? இபாதத்தை செய்து செய்து அவனுக்கு பெருமை வந்துடக்கூடாது. அதற்காக இவன் ஆபிது, இவன் வணக்க வழிபாடு. ஒரு ஆள் ஹாஜியார் போறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, அவர் பேரை திருமணத்தினுடைய கார்டில் எழுதல. என்ன நீங்க இஸ்மாயில் போட்டிருக்கிறீங்க, இஸ்மாயில் ஹாஜியார் போட்டா என்ன? அப்துல்லா போட்டிருக்கிறீங்க, அப்துல்லா ஹாஜியார் போட்டா என்ன? அட ஹாஜியார் யாருக்கு? மனிதனுக்கா? அதைத்தான் நம்ம இன்றைக்கு வஜ்ஜகத்து கலிமால ஓதுறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய. அந்த ஏ எங்க இருக்குது? நிகாயா, தன்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. எனது தொழுகை, எனது ஜக்காத்து, எனது நோன்பு, எனது ஹஜ்ஜி, எனது தராவீஹ் அத்துணை மனுஷனுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு தானே. சொல்றமா இல்லையா? சொல்லிக் கொண்டு சொல்ற அப்துல்லான்னு வெறும் மொட்டையை பேரை போட்டிருக்கிறானே, ஹாஜியார் போட இல்ல அவன் சொல்றான். இப்ப ஹாஜியார் யாருக்கு? உலகத்துக்கா? அந்த தற்பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், தற்பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இபாதத்தினுடைய வழியிலே நம்முடைய சமுதாயங்கள் பின்பற்றி பின்னிட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இபாதத்தை கொண்டு மட்டும் நினைச்சு கொண்டு சொர்க்கத்தில் போய்த்தராதே. அதை நினைச்சு பார்க்க இயலாது, அதை நினைச்சு பார்க்க இயலாது. நான் இவ்வளவு காலமா தொழுது, இவ்வளவு தராபி தொழுது, இவ்வளவு வழக்கு வழிபாடு என்பதாக நினைச்சு கொண்டு பார்க்க முடியாது. ஒரு ஜினாவில் இருந்த ஒரு விபச்சாரி பெண்மணி, ஒரு நாய தண்ணி கொடுத்ததுக்காக சொர்க்கத்துக்கு போயிட்டாவே, அவ என்ன அமல் செஞ்சா, என்ன இபா செஞ்சா? அதனால நீங்க இப்பமே சைன் வச்சிடாதீங்க, இவர் எல்லாம் சொல்லிட்டாரு, வீட்டுல உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்தா போதும் என்பதாக நினைச்சு கொள்ள கூடாது. இபாதத்து வேணும் தான், அதை நான் மறுக்க இல்லை, அதை புரிஞ்சு கொள்ளணும். சில ஆட்கள் இருக்கிறாங்களே, ஒரு செய்தியை சொன்னா மறு செய்தியை விட்டு போட்டுருவாங்க. அப்ப இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்ப யாருமே தொழ தேவையில்லையாப்பா, ரமலான் மாசமே இல்ல, தராவி இல்ல, சும்மவே இல்லன்னு சொல்லி கொண்டிருக்கிறான், இது வேற கதை, இல்லவே இல்லன்னு சொல்லி ஒரே அடி முடிச்சு போட்டுருவான். கேட்டா ஜும்மால சொன்னாரு தானே, அது அல்ல கருத்து. உனக்கு தற்பெருமை வந்து விடக் கூடாது என்பதற்காக அமலை கொண்டு மட்டும் நீ நியத்தை வச்சு கொள்ளாத. அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய பாக்கியம் வேணும், அல்லாஹ்வுடைய நியாமத்து வேணும் என்பதை நிலைநாட்டுமுடைய முகமாகத்தான் அந்த வேர்ஸை சொன்னாங்களே ஒழிய இபாதத்து செய்ய மானான்னு சொல்ல இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். அப்படி சொல்ல இல்லை சஹாபாக்கள். ஒரு தடவை ரமலான் மாசத்துல, ரமலானுடைய அந்த தராவீஹுடைய நேரம், மக்கள் எல்லாம் பள்ளி வாயிலுக்கு வந்துட்டாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்க, கொஞ்சம் கூடிட்டாங்க. மறுநாள் நேற்று வந்த சஹாபிகள் வராத சஹாபிகளுக்கு சொன்னாங்க, ஏதோ ஒரு விசேஷமான தொழுகையை நேற்று தொழு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாளும் கூடிட்டாங்க. அப்ப நேற்றை விட இப்ப கொஞ்சம் கூட்டங்கள் கூடிவிட்டது. 3வது நாளும் கூடிவிட்டது. 4வது நாள் பள்ளி வழிந்தோடி விட்டன. மஸ்ஜிது நபவிக்கு இடமே இல்லை. இடமே இல்லாத அத்துணை இடத்திலும் சஹாபாக்கள் நிலைத்து விட்டார்கள். ஹத்த சுபுஹ் வரைக்கும் வரவே இல்லை. இப்ப வருவாங்க பார்த்து பார்த்து நின்றா வர்ற மாதிரி விளங்கல. சுபுஹ் பாங்கு சொல்லி எல்லாம் முடிஞ்சிட்டு முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சு போட்டு மெஹராப அப்படியே பின்னோக்கி நின்று சஹாபாக்களே, உங்களுடைய நிலை எனக்கு புரியுது. நீங்க இபாதத்துல ஆசை உள்ளவங்க, இபாதத்துல ஆர்வம் உள்ளவங்க எனக்கு விளங்குது. ஒரு முறை வந்தீங்க, 2வது நாள் வந்தீங்க, 3வது முறை வந்தீங்க, பள்ளி நிறைந்து வழிந்தோடி விட்டது. 4வது நாளாக இன்று உங்களுக்கு மத்தியிலே என்னுடைய இல்லத்திலிருந்து உங்களை தொழுகை வைப்பதற்காக இந்த இடத்திலே வந்து விட்டேன் என்று சொன்னால் இந்த தராவீஹ் தொழுகை ஃபர்லாக அமைந்து விடுமோ, நீங்கள் செய்ய முடியாமல் ஆக்கப்பட்டு விடுவீர்களோ என்பதை பயந்த வண்ணமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில இருக்குது. இப்ப ஒருத்தன் கேட்கிறான், என்ன சரிதானே,
4வது நாள் பள்ளிவாசலுக்கு வரையும். அதனால என்னத்தை க்ளோஸ் பண்ணி தராபி இல்ல என்ன முடிவு எடுக்க முடியுமா? அப்ப முதல் நாள் சொல்ற கதை என்னது, 2ஆம் நாள் சொல்ற கதை என்னது, 3ஆம் நாள் சொல்ற கதை என்னது? ஆர்வம் ஊட்டினாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. நம்மள மாதிரி தூங்கி கொண்டிருக்க இல்ல, ஆர்வத்தை ஊட்டினாங்க. நம்மள மாதிரி தூங்கி கொண்டிருக்க இல்ல, ஒழுங்கா இருந்தாங்க. அதனால தான் ரலியல்லாஹு அன்ஹு வரது சஹாபாக்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அல்லாஹ்வே சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். சஹாபாக்களோட அந்தஸ்தை பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல நியமத்து வேணும், பரக்கத்து வேணும். இபாதத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சொர்க்க செல்ல முடியாது. இபாதத்து தேவைதான், அது உண்மை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது உண்மைதான். ஆனால் தற்பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். சொன்ன பொழுது சஹாபாக்கள் நாயகமே தாங்களுக்குமா இந்த சட்டம் கேட்ட பொழுது நாம் ஆம் என்ற வார்த்தையை சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய அருள் இந்த மாதத்தில் உள்ளது. இதனை முழுமையாக இபாதத்தில் மேற்கொள்ள வேண்டும், தற்பெருமை இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த வார்த்தையை பாவிக்கிறாங்க. அதை மாறித்தான் அந்த சுஜூதுடைய கருத்து என்னென்று சொன்னா, அவங்களை வணங்குதல் என்பது அர்த்தம் அல்ல, மரியாதைக்காக. அப்ப சிறுக்கு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இஸ்பாத்து ஷரீகி ஃபி அஃஆலிஹி தஆலா வ ذاتஹி தஆலா வ சிஃபாத்திஹி தஆலா. ஒருத்தன் சொல்றான், நான் அல்லாஹ் மாதிரி பேசுறேன்டா, நான் அல்லாஹ் மாதிரி பார்க்கிறேன், நான் அல்லாஹ் எப்படி பார்க்கிறானோ அதுவோ நான் பார்க்கிறேன், அவன் செயல் போல நான் செய்யறேன். வார்த்தை சொல்றானே, அதுதான் சிறுக்கு, அதுதான் சிறுக்கு. மௌலிது ஓதுவதோ, புருதா ஓதுவதோ, 23 ரக்காத்துகள் தொழுவதோ, விடிய விடிய உட்கார்ந்து வணக்க வழிபாடு செய்வதனுடைய மூலமாக எண்ணிரட்ட அளவுக்கு மூலமாக மரியாதை செய்வதாக சிறுக்கு என்பது அர்த்தம் அல்ல. இந்த ஆயத்தை வச்சு கொண்டுதான் மஷாயிஹ்கள் வருவாங்க, நபவியா தரிகாவுடைய ஷேഖ்மார்கள் வருவாங்க, ஷாதிலியா தரிகாவுடைய ஷேഖ்மார்கள் வருவாங்க, நக்ஷபந்தியா தரிகாவுடைய ஷேഖ்மார்கள் வருவாங்க. அத்துணை ஷேഖ்மார்களையும் எழும்பி மரியாதை கொடுத்து கையை முத்தமிட்டு கால முத்தமிட்டு நம்ம அரவணைச்சுக்கிட்டு மரியாதை கொடுக்கிறதுனால மரியாதை. முத்தமிட இல்ல முடியல என்று சொன்னா, கால முத்தமிடுறதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னா அடுத்த கேள்வி இருக்கு, மனைவியே செய்ய இயலாது. சாதாரணமாக ஒரு அற்பமான ஒரு துனியாவிலே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கக்குள்ள வேளையிலே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமார்களுக்கு இல்லையா அந்த அந்தஸ்துகள்? இதனை ஒரு மையமாக வைத்துக் கொண்டுதான் இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதத்தில் அழுகமாக நீங்கள் மூழ்கிக் கொள்ளுங்கள், அந்த இபாதத்தின் மூலமாக நீங்கள் தற்பெருமை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த வார்த்தையை பாவிக்கிறாங்க. இபாதத்து வேணும், அல்லாஹ்வுடைய நியமத்து வேணும், நியமத்து இல்லாம சொர்க்கம் போக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ரக்காத்துகள் தொழுதாங்க. அது ஜமாத்த வச்சாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஒருத்த வந்து கேட்பான், ஒரு சஹாபி மட்டும் பலகீனமானவர், அது வேற கதை. சொல்ல வர இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய மர்ஃபூ என்ற வார்த்தை நேரடிய தொடர்படியாக போகக்கூடிய வார்த்தை. ஹதீஸ் நேரம் அங்கதான் போய் நிற்கும், ஹெட் ஆபீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஃபூஆன் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ரி, 20 ரக்அத்துகளும் வித்ர் 3 ரக்அத்துகளும் 23 ரக்அத்துகளை தொழுததாக புகாரிலே வரக்கூடிய சஹீஹான விளக்கம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியார் அப்துல்லாஹ் இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயிலாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அவங்க முஸ்னத் என்ற கிதாபில் எழுதுறாங்க. பகவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 23 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற விஷயத்தை பகவி இமாம் அவர்கள் முஅஜம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கிரந்தத்தில் அறிவிக்கிறாங்க. தபரானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. பைஹகி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஃபீ சுனன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே அறிவிக்கின்றார்கள். குல்லுஹும் மின் தரீகின் அபீ ஷைபா, இவ்வளவு சஹாபாக்களும்
அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களும் அபீ ஷைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயிலாக இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் என்ற ஒரு சஹாபி மாத்திரம் பலகீனமானவர், அவரும் இந்த ஹதீஸில் இடம்பெற்று இருக்கின்றார். எனவே இந்த ஹதீஸ் பலகீனமானது, பலகீனமானதின் காரணமாக, லைஃபானதின் காரணமாக 20 ரக்காத்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை வஹாபிக்கார உள்ள போடுறான். இப்ப நம்ம சொல்றோம், அப்ப பகவி இமாம் யாரு, தபரானி இமாம் யாரு, பைஹகி இமாம் யாரு? 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த இடத்துல கல்ல எடுக்கிறதா அக்ஸர எடுக்கிறதா? 10 பேர் இருக்கிறாங்க ஒரு மசூரால, 6 பேர் ஒரு செய்தியை சொல்றாங்க, 4 பேர் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இப்ப மெஜாரிட்டி யாரு? 6 பேர் என்ன கருத்தை சொல்றாங்களோ அதுதான் அந்த சபையில மெஜாரிட்டி. அது உலக நியதி. 4 பேருடைய செய்தியை அங்க கோரமாக்கிடுவாங்க. இல்ல நீங்க 4 பேர் சமமாக இருந்தா அது வேற கதை. 10 பேர்ல 6 பேர் ஒரு கருத்தை சொல்ல, 4 பேர் இன்னொரு கருத்தை சொல்ல, 6 பேர் என்ன கருத்தை சொன்னாங்களோ மெஜாரிட்டி அதை தான் எடுப்பான். இது இயல்பு. அப்ப தபரானி இமாம் அவர்களும், பகவி இமாம் அவர்களும், பைஹகி இமாம் அவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாம், பிரபலியமான சஹாபாக்கள் எல்லாம் 23 ரக்காத்துக்கள், அதாவது 20 ரக்காத்துக்கள் தராவீகும், 3 ரக்காத்துக்கள் வித்ரு தொழுததாக இந்த ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த இப்ராஹிம் என்பவர் மாத்திரம் பலகீனமானவர், அதனால் இந்த ஹதீஸை ஒத்தி வைக்கப்படுகிறது என்று யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம, செய்ய முடியாதா? ஆதாரத்துக்கு எடுக்க இயலாது என்பது ஒரு பக்கம் ஃபுகஹாக்களுடைய கருத்து. ஆனால் லைஃபான ஹதீஸை வைத்துக் கொண்டு அமல் செய்யலாம். இது முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்களுடைய தீர்மானம். ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், ஹன்பலி இமாம், மாலிகி இமாம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பையான ஒரு விஷயம். அப்ப மதுஹப் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒருத்தன் வந்து கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன மதுஹப்? அட மதுஹபே அவங்க தானே, அவங்க என்ன மதுஹப்னு கேட்கிற? ஷாஃபி மதுஹபா, ஹனபி மதுஹபா? ஒருத்தன் வந்து கேட்கிறான். மதுஹபை உருவாக்கியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. ஒரு கட்டத்தில் முஸல்லால இருக்கக்கூடிய வேளையிலே உது செய்து கொண்டு தன்னுடைய மனைவியில் ஒரு மனைவியை தொட்டுவிட்டு முத்தமிட்டு விட்டு நேரே முஸல்லாவின் பக்கம் வந்து தொழுதாக உள்ள ஹதீஸ ஹனஃபி இமாம் எடுக்கிறாங்க. அதனால மக்கத்துக்கு போறோம், ஷாஃபி மதுஹபுக்காரங்க மனைவியை தொட்டா உது முடிஞ்சிடும். அப்ப ஹனஃபியில மக்கத்துல போன ஒரு 8 கூட வைக்க இயலாது, யதார்த்தமா தொட்டு போட்டோம். இப்ப ஒரு ஹால் என்னது? அங்க மதுஹப பின்பற்றதா, இவன் சொல்ற மாதிரி மதுஹப் இல்லாம வெறுமனையே பின்பற்றதா? மதுஹப் இல்லாமல் இபாதத்தை செய்ய முடியாது, மதுஹபுகள் இல்லாமல் இபாதத்துகள் செய்ய முடியாது. இபாதத்துகள் என்ற அடிப்படை கொள்கையே மதுஹப் தான். அந்த மதுஹபை உருவாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுடைய அமைப்பு அவர்களுடைய ஹதீஸில் பலகீனம் என்பதல்ல. சில சஹாபாக்கள்ல ஒரு லைஃபானவங்க இருப்பாங்க. லைஃப்னு சொன்னா என்ன அர்த்தம்? பலகீனம். என்ன பலகீனம்? ஞாபக சக்தியில் குறைவாக இருக்கும், கட்டுக்கோப்பைகள் குறைவாக இருக்கும். இதுதான், வேற ஒன்றும் அல்ல. ஆனா ஹதீஸ் என்பது உண்மை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல? நிறைய கட்டத்தை சொல்லிருக்கிறாங்க. நான் சொல்லாத ஒன்றை யாராவது ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவருடைய இருப்பிடம் நரகமாக ஆக்கப்பட்டவர் என்பதா சொன்னாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் முன்னோக்கி வந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் பகவி இமாம், பைஹகி இமாம் போன்ற மாமேதைகள் எல்லாம் 23 ரக்காத்துகளுடைய ஆதாரங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அது பலகீனம் என்று சொன்னாலும் கூட அந்த பலகீனமான ஹதீஸை வைத்து அமல் செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதாக முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எதனை மையமாக வைத்து? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைஹகி இமாம் அறிவிக்கக்கூடிய பில் மாரிஃபா என்ற கிதாபில் இன்னொரு ஹதீஸ், குன்னா நகூமு ஃபீ ஸமனி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் பி20 ரக்அா வல் வித்ர் 20 ரக்அத்துகள் தராவீஹ் நாங்கள் தொழுதோம், நின்றோம் என்ற விடயத்தை பைஹகி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மாரிஃபா என்ற கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்தில் தான் இது ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததுதான்.
கொஞ்ச நாள் தொழுதாங்க, ஒரு நாள் விட்டு பிடிச்சாங்க, அப்புறம் தொழுதாங்க, விட்டு பிடிச்சாங்க. இப்படியாக இருந்தது. இல்லை என்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் இதனுடைய நடைமுறையாக தர்த்தீபாக அமலாக்கியது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில். இந்த ஹதீஸை மையமாக வைத்துதான் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் என்ற கருத்தை முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இன்னும் உண்டு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க யாரு, என்ன அந்தஸ்து உள்ளவங்க, நம்ம அதையும் பார்க்கணும்ல, என்ன தாற்பயம் உள்ளவங்க. நிறைய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். எந்த கருத்தை உமர் சொன்னாரோ ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் தானே இந்த 23 ரக்காத்துகள் நிலைநாட்டப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஒரு சுப செய்தி, குட் நியூஸ், நல்ல செய்தி சொல்லிட்டாங்களே, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். அதனால உமர் என்ன சொன்னாங்களோ அதை நீங்க மறுக்காம ஏற்றுக்கொள்ளுங்க என்ற வார்த்தையை சொன்னாங்க. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த தராவீஹ் தொழுகையை நிலைநாட்டினார்கள். அவர் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாங்களே, இவங்க சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளாம இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை அவன் மதிக்க இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்க இல்லைன்னு சொன்ன அல்லாஹ்வை மதிக்க இல்லை. அல்லாஹ்வை மதிக்க இல்லைன்னு சொன்னா அவன் நாசமா போய் ஜஹீம் என்ற உக்குபத்தார் அப்படியே பணிய வைத்துவான். நோயற்றஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்கக்கூடிய அமல்கள், இருக்கக்கூடிய காலங்கள் அற்பமான காலம், சொற்பமான காலம், நிரந்தரம் இல்லாத காலம். அந்த காலத்தில் உன்னதமான அமல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். உன்னதமான அமலுடைய மூலமாக ஷரீஅத்துக்கு மாற்றமாக எந்த சமுதாயமும் செல்ல முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. அப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு, மக்கத்திலையும் மதீனாத்திலையும் சில இடங்கள்ல 8 ரக்காத்துகள் தானே தொழுகிறாங்க, அது சரி, அப்ப ஹரத்துல எத்தனை ரக்காத் தொழுகிறாங்க அதை பாக்குற இல்லையா? 20 + 3 23, அதுவே போதும் தானே. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஹரமைனி மதீனத்துல் முனவ்வராவிலையும் மக்கத்துல் முக்கர்ரமாவிலையும் தொழக்கூடிய தொழுகையினுடைய எண்ணிக்கைகள் என்ன, அது ஒன்றே உனக்கு போதும். மற்ற சின்ன இடத்துல அது பேசி வேலை இல்லை, அது ஒன்றே போதும். ஏன் மறுக்க முடியாது? ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். ஏன் ஏதாவது ஒரு விஷயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா அல்லாஹ் சைன் வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க ஃபர்தா இல்லாம. ஒரு ஆலோசனை சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நாயகமே, பிற்காலத்தினுடைய ஃபித்னாக்களை பயந்து நாங்கள் பெண்கள் வெளியில சென்றால் என்று சொன்னால் ஃபர்தா இட்டுக் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா நாயகமே என்று சொன்ன பொழுது உடனே ஒரு ஆயத்தை இறக்கணும், நபி நாயகமே, பெண்கள் எல்லாம் வெளியில் செல்வதாக இருந்தால் ஃபர்தா இட்டுக் கொண்டு செல்லுங்கள். இதைத்தானே சொன்னாங்க உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான் என்பதாக. அந்த கருத்துப்படதான் 23 ரக்காத்துகள். அப்ப தராவீஹ் என்பது தராவீஹ் என்ற வார்த்தையின் மூலமாக பன்மையாக வந்தது. அதாவது விட்டு விட்டு தொழக்கூடிய தொழுகை. தராவீஹ் என்ற தர்வீஹா என்ற வார்த்தையில் வந்ததுதான் தராவீஹ். தர்வீஹா என்று சொன்னால் என்ன? நிலை நின்று தொழக்கூடியது, நிலை நின்று தொழக்கூடியது, விட்டு விட்டு தொழக்கூடியது. நிலையாக தொழ வேண்டும், ஓய்வு பெற்று தொழ வேண்டும். 2 ரக்காத்துக்களாக. அப்ப அந்த 2 ரக்காத்துக்களுக்கு மத்திய நாம் ஸலவாத் சொல்றோம். ஏன்னு சொல்றோம்? அந்த 2 ரக்காத்து நம்ம தொழுறோமே, அதுல ஏதாவது சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்தால் இந்த ஸலவாத்து தட்டிப்பட்டு போய்விடும். அந்த ஊசலாட்டத்தை தட்டிப்பட்டு ஸலவாத்தினுடைய மூலமாக அவனுடைய அமலை அல்லாஹ் மேலோங்கி வைப்பான் என்பதற்காக. இன்னொன்று 2 ரக்காத்துக்கு நம்ம விட்டு விட்டு நம்ம தொழுகிறோம், தொழுது போட்டு இடையே நம்ம ஸலவாத் ஓதும். ஓதாம இந்த என்ன நடக்கும் பாருங்க, ஊர்பலை கழுவிட்டு இருப்பான் என்பதை அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. இப்ப ஜனாதா போய் கொண்டிருக்குது, களிமா சொல்லுங்க மார்க்க சொல்லுதோ இல்லையோ நம்ம களிமா சொல்றோம். அப்ப ஒருத்த வந்து கேட்கிறான், களிமா சொல்றதுக்கு ஆதாரம் இல்லையே அப்படின்னு. அப்படியா? அவ சும்மா போய் கொண்டிருக்கும், அவனோட வாய் சும்மாவா இருக்கும்? இவனை பத்தி அவனை பத்தி ஊர்பலாய் கழுவிட்டு இருப்பான். ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பேசினால் நல்லதை பேசுங்கள், பேசாம நிறுத்தி விடுங்க சொன்னாங்க. இவன் நிறுத்த மாட்டான், சஹாபாக்கள் நிறுத்துவாங்க, இவன் நிறுத்த மாட்டான். நிறுத்த மாட்டான் என்பதற்காக வேண்டி தன் களிமா வாயில சொல்லிக் கொண்டு போனான்னு சொன்னா ஊர்பலாய் கழுவத்துக்கு வேலை இல்லை.
அதனால தான் ஒரு ஹிக்மத், இபாதத்தினுடைய ஹிக்மத். அந்த ஹிக்மத்தை நிலைநாட்டும் முகமத்தான் ஜனாசாவிலே போகக்கூடிய வேளையில நம்ம கலிமா சொல்லிக் கொண்டு போறோமே, அவனுடைய வாயினுடைய அந்த துருவாடையை, அந்த மோசமான செய்திகளை அழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கலிமாவை சொல்லிக் கொண்டு போனோம் சொன்னா அவன் ஊர்வலை கழுவத்துக்கு வேலை இல்லை. அந்த கலிமாவுடைய மகிமையினுடைய மூலமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவினுடைய மகிமையினுடைய மூலமாக அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு விடும், அவருடைய பாவங்கள் அழுத்தப்பட்டு விடும், குறைக்கப்பட்டு விடும் என்பதற்காக வேண்டித்தான் கலிமாவை சொல்லிக் கொண்டு போ. அதே மாதிரி தான் இரண்டு ரக்காத்துக்கள் விட்டு விட்டு நாம் ஓய்வு பெற்று தொழுகிறோமே, அந்த ஓய்வு பெற்று தொழக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற நேரங்களில் சலவாத்தை இவன் சொல்லுவான் என்று சொன்னால் ஊர் விஷயங்களை கதைக்கக்கூடிய நாட்டங்கள் அவனுக்கு வராது என்பதற்காக. அப்ப ஹிக்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அந்த ஹிக்மத்தோடு ஷரீஅத்தை நிலைநாட்ட வேண்டும். ஷரீஅத்தை நிலைநாட்டக்கூடிய பாக்கியவான்களாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல தருணத்திலே, நல்ல சங்கையான இந்த மாதத்திலே, முபாரக்கான இந்த மாதத்திலே நாம் சங்கைப்படுத்தி எவ்வளவு அழகான முறையில், அன்பான முறையில், பாசமான முறையில், இரக்கமான முறையில் இந்த ரமதான் மாதத்தில் நாம் வெல்கம் பண்ணுகிறோமோ, வரவேற்றோமோ, அதுபோன்று பிரியாவிடையாக நமக்கு மத்தியில் இந்த ரமதான் நாளை ஷஃபாஅத் சொல்ல வேண்டும் என்ற தத்துவத்தோடு நம்முடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக உங்களுக்கும் எங்களுக்கும் சகல முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக, கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மாலைகள் எல்லாம் மொழிந்தல்வானாக, பொழிந்தல்வானாக. ஆமீன். தஹிய்யத்தம் மஅஸ்ஸலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله
صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم رب هذه دعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وعوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. صلاة سنة الجمعة رحمكم الله. السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد له فأنصتوا رحمكم الله. يقول الله لنا ولكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான ஜனங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனை பயந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகிய இமாம்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் குத்வா பிரசங்கத்திற்காக மிம்பரில் ஏறிவிட்டார்கள். இவனொருவன் தன் தோழனை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் கூட குத்பாவின் பலனை இழந்தவனாக ஆகிவிட்டான் என்பதாக. ஆகவே குத்பா ஓதும் போது பேசுவதை தவிர்த்து குத்பாவை கால் சார்ந்து கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم صل على رسول سيدنا نبينا محمد وعلى سيدنا محمد. الحمد لله الذي هدانا إلى سبيل الهداية والعرفان وجعلنا من أهل الإسلام والإيقان. نحمده سبحانه وتعالى على أن أظلنا به شهر عظيم ونشكره على أنه دنا منا شهر جسيم يدعى برمضان ترمل فيه الذنوب وتكشف فيه الكروب ولله فيه عتقاء من النيران. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله شهادة تدخلنا الجنان. صلى الله على سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها الناس هذا شهر مبارك قد أتاكم من صام فيه إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام فيه إيمانا واحتسابا وثقت رقبته من النيران. فلا تضيعوه بسيئات الأعمال ولا تستخفوه بقبائح الأفعال ولا تسرفوا أيامه الفاضلة ولياليه المباركة في اللغو والعصيان. وأمسكوا ألسنتكم عن الكذب والغيبة ونقوا قلوبكم للحسد والبغضة وترك البهتان. ولا تظنوا أن الصوم هو الإمساك على المفطرات الثلاثة فمن أمسك عنها نال الدرجات العلى في الجنان. كلا لا هي لمن صام عن الشهوات وترك اللذات وسلم صومه من المهلكات ولم يزل لسانه رطبا من ذكر الملك الديان. ألا وقد ورد عنه صلى الله على سيدنا محمد وبارك وسلم عليه للصائم فرحتان فرحة عند فطرته وفرحة عند لقاء ربه.
وورد في الخبر عن سيد البشر صلى الله على سيدنا محمد وبارك وسلم عليه أنه قال بالجنة بابا يدعى الريان يدعى له الصائمون فمن كان من الصائمين دخله ومن دخله لا يظمأ أبدا. مرحبا يا شهر رمضان، السلام عليك يا شهر رمضان، مرحبا يا شهر السعادة، مرحبا يا زاهر الآن في المجال والزيادة، السلام عليكم يا شهر رمضان، مرحبا يا شهر الإيمان، مرحبا شهر العبادة، مرحبا من غير حسبان حيث لا نحصي عداده، مرحبا يا شهر الإحسان والصفاء والازدياد. فالله تعالى يقول وهو أصدق القائلين وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. فقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العظيم لي ولكم وأستهزئ عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا نبينا محمد وعلى آله وصحبه. الحمد لله الحمد لله كريم جليل الذي خلق الخلق وبعث فيهم رسلا وانبياء ذوي المهابة والتبجيل. نحمده حمدا كثيرا على ان شرفنا بان جعلنا من امة حبيبه وصفيه وكمل قصر النبوة بحسن التكميل. ونشكره على ان فضل لنا بعض الشهور على بعض وادار علينا من الشهور الفاضلة رجب وشعبان ورمضان وفضله أكبر تفضيل. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا مثيل. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه أجمعين. أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله. أيها الناس هذا شهر مبارك قد من عليكم من ربكم تعالى وتبارك من أتى فيه بحسنة كتبت له أضعافا مضاعفة وفاز بالدرجات المتصاعدة. فاجتهدوا فيه بالأعمال الصالحة واجتنبوا فيه الأفعال الفاحشة. وهذا يوم الجمعة منه مبارك قد فاق على جمع الدهور وفاق باللطائف والسرور. فأكثروا فيه الصلاة والسلام على سيد الأنام وأصحابه الغر الكرام. وادعوا الله فيه فإن الدعاء فيه مستجاب. واستغفروه مما مضى وما بقي فإن الاستغفار فيه ينهض عن الكتاب. اللهم صل على سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا وشفينا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان.
لا سيما على بدر التمام أول من دخل على الإسلام رفيق المصطفى الغار صاحب العز والافتخار أفضل البشر سيدنا أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى صاحب العدل والاحتساب مزين المنبر والمحراب الذي كان رأيه موافقا لأم الكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى صاحب الحياة والعرفان الذي تستحي منه ملائكة الرحمن جامع آيات القرآن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أسد الغالب للمناقب والمناصب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه كرم الله وجهه وعلى سبطين الليلين السيدين أنورين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وعلى أمهما السيدة فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعلى سائر بنات رسول الله صلى الله عليه وسلم وعلى سائر أمهات المؤمنين وعلى بقية العشرة المبشرة رضوان الله تعالى عليهم أجمعين خصوصا وببركة وبحرمة السيد الشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز عدد خلق الله وزنة عرش الله ومداد كلمات الله برحمتك يا أرحم الراحمين خصوصا وببركة وبحرمة السيد الشيخ قطب السيلان شيخ عثمان ولي الله قدس الله سره العزيز نظر الله مريخهما ومرقدهما يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين اللهم شتت شملهم اللهم مزق جمعهم اللهم دمر ديارهم شاهت الوجوه شاهت الوجوه شاهت الوجوه وعنت الوجوه للحي القيوم وقد خاب من حمل ظلما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وهم وأقوى وأكبر اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في الملأ صلاة دائمة بزوال ملك الله الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله சப்புகளை நேராக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن